ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 4.1ல தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்படி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் வித் தியர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து நம்ம ஸ்கொயர், பேரலோகிராம், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், அப்புறம் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இதோட மேட்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டே மேட்ச் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 இருக்கும். ஸ்கொயர் ஹேஸ் நான் ஸ்கொயர் வரைகிறேன். ஸ்கொயர் ஹேஸ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸ்கொயர் ஹேஸ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. என்னென்ன லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். நான் ஒழுங்கா வரைகிறேன். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கும். டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலா ஒழுங்கா வரையலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பார்க்க இப்படி இருக்கும். ஸ்கொயர் ஹேஸ் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் 90 டிகிரிஸ் அண்ட் ஈக்குவல், 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்க இப்படிதான் இருக்கும். இதான் ஸ்கொயர். ஸோ இட் ஹேஸ், நான் வேணா கரெக்டா இண்டிகேட் பண்றேன். இதெல்லாம் டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இதெல்லாம் வந்து வெர்டிகல் லைன், ஹாரிசான்டல் லைன் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்றேன். ஸோ இது வந்து வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது வந்து ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது வந்து ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இதுதான். ஸோ இந்த பக்கம் இது வந்து டயகனல்ஸ், இது ரெண்டு தான் டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. சின்ஸ் இட் ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால இது பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல் ஃபிகர்ன்றதுனால ஸ்கொயர் ஹேஸ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து டி தான். இங்க 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பேரலோகிராம் பத்தி பார்க்கலாமா? பேரலோகிராம் பார்க்க எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சம்திங் லைக் திஸ். இப்படி இருக்கும். ரஃபா நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா 2 டயகனல் இருக்கும். ஸோ இதான் டயகனல்ஸும் பாசிபிள் தான். பட் இதுக்கு ஆக்சுவலாக பேரலோகிராமுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவல் டு 0. பேசிக்கா லைன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஸோ நோ லைன் ஆஃப் சிமெட்ரி, நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அண்ட் பேரலல். அதாவது இது ரெண்டும் ஈக்குவல், அதே மாதிரி இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் பேரலல். ஏபி சிடின்னு நீங்க நேம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி இஸ் பேரலல் அண்ட் ஈக்குவல் டு சிடி. அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல், பட் adjacent sides are not equal. ஸோ adjacent sides வந்து சிமெட்ரிக்கா இல்லாதனால உங்களுக்கு இதுக்கு டயகனல், அதாவது எந்த விதமான சிமெட்ரியும் கிடையாது பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும். ஏன் டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலா இந்த பார்ட்டையும், அதாவது இந்த இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் நீங்க ஃபோல்ட் பண்ண முடியாது. ஃபோல்ட் பண்ணா கரெக்டா அலைன் ஆகாது. எப்படி ரெக்டாங்கிள் டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லையோ அதே மாதிரி பேரலோகிராம்லயும் டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. பட் பேரலோகிராம்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பட் adjacent ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவல், adjacent ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம் ஜென்ரலா. ஸோ பேரலோகிராமுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஸோ பேரலோகிராம் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். பேரலோகிராம் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு பதில் இதான். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல் பட் adjacent சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள்ஸும் சிமெட்ரிக்கா இல்ல. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் பட் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் பட் தீஸ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அதெல்லாம் தான் ரீசன் பேசிக்கா. பேரலோகிராமுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லாததுக்கான காரணம் இதெல்லாம் தான். ஸோ இப்போ நான் இதெல்லாம் கீழே தள்ளிடுறேன். இல்லை கீழே தள்ளுறத விட அழிச்சிடலாம்னு தோணுது. எல்லாத்தையுமே அழிச்சிடறேன்னா, இல்லை அழிக்கிறத விட நான் சுருக்கி வச்சிடறேன். ஓகே, நான் சுருக்க போறேன் இல்லை. ஓகே, கரெக்டா இருக்கும். இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் பார்க்க இப்படி இருக்கும். இதுதான் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். It has two sides equal, two angles equal. So it has only one line of symmetry. வெர்டிகலா மட்டும் தான் நீங்க கட் பண்ண முடியும். வேற எப்படி எந்த விதமாவும் நீங்க கட் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு வெறும் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. ஸோ ஒன்லி ஒன் பாசிபிள் வே ஆஃப் கட்டிங் அன் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஒன்லி ஒன் பாசிபிள் வே ஆஃப் கட்டிங் இட். ஒன்லி ஒன் பாசிபிள் வே ஆஃப் கட்டிங் இட் ப்ராப்பர்லி. பாசிபிள் வே ஆஃப் கட்டிங் இட் ப்ராப்பர்லி. கட்டிங் இட் ப்ராப்பர்லி. கட்டிங் இட் ப்ராப்பர்லினா மீனிங் என்ன? கட்டிங் இட் இன்டு 2 equal halves. அதான் கட்டிங் இட் ப்ராப்பர்லி மீனிங். கட்டிங் இட் ப்ராப்பர்லி மீனிங் என்ன? இன்டு 2 equal halves. கட்டிங் இட் ப்ராப்பர்லி இன்டு 2 equal halves. ஈக்குவலா கட் பண்ணணும் நீங்க. எந்த ரேண்டமா கட் பண்ண முடியாது. நீங்க ஈக்குவல் ஹாஃப்ஸ் வர மாதிரி நீங்க கட் பண்ணணும்னா ஒரே ஒரு விதமா தான் கட் பண்ண முடியும். அதனால இதுக்கு வெர்டிகலா கட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஒன்லி ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ வெறும் ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இஸ் தேர். இட் பொசஸ் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதை எழுதிடுறேன்னா,
ஐசோஸ்லிஸ் ட்ரையாங்கிளோட மேட்ச் ஆகிறது வந்து பி தான். ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். இப்போ மீதி இருக்க ரெக்டாங்கிள் மட்டும் தான். ரெக்டாங்கிள் நமக்கே தெரியும் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. ஒன்று ஹாரிசான்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். டயகனல் கிடையாது. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அதை. ஆனால் ரெக்டாங்கிள் நான் காமிச்சிடறேன் இதான். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90, பட் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் கிடையாது. இது வேற, இதுவும் ஈக்குவல் கிடையாது. அதாவது இந்த சைடும் தே ஆர் டிஃபரெண்ட். லென்த்தும் பிரெத்தும் டிஃபரெண்ட் பேசிக்கா. அதனால உங்களுக்கு வந்து வெறும் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. ஸ்கொயர் மாதிரி 4 லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்காது ரெக்டாங்கிளுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் ஐடியா. ஸோ நம்ம இதோட தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நம்ம ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் இதே வீடியோவில். ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? இன்ஃபேக்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.